ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் என்ற தேவ மனிதர், ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த், அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்க நிறைய பேரை மரித்தோரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ரொம்ப பிரபலமான ஊழியக்காரர். கடந்த நூற்றாண்டில் இங்கிலாந்தில் ஊழியம் செய்தவர். தேவன் அவரை பயன்படுத்தின விதம் ரொம்ப வித்தியாசம். அவர் அவருக்கு மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. மனைவியால தான் அவர் ரட்சிக்கப்பட்டாரு. அப்புறம் மகிமையா ஊழியம் செய்கிறார். அவர் ஒரு பட்டணத்துல ஊழியத்தில் இருக்கும்போது அவருக்கு செய்தி, உங்க மனைவி இறந்துட்டாங்க, அவருடைய மனைவி இறந்துட்டாங்க. அந்த செய்தி கேட்ட உடனே அவர் புறப்பட்டு வருகிறார். பிரபலமான ஊழியக்காரர், வீட்டுல திரளான கூட்டம். அப்போ அவருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. இந்த ஊழியக்காரருக்கு தெரிஞ்சவங்க எல்லாமே அவருடைய மனைவியை கடத்தி வச்சிருக்கிறாங்க. மரித்து போயிட்டாங்க. சில மணி நேரம் ஆகிவிட்டது. ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் வருகிறார். இவர் என்ன பண்ண, அழுவாரா, கண்ணீர் வடிப்பாரா, என்ன பண்ணுவார் பார்க்கலான்னே ஒரு கூட்டம் இருக்காங்க. அது மாதிரி எல்லாம் காத்திருக்கிறாங்க. அவர் அளவும் எல்லாம் சோர்ந்து நேரம் கம்பீரமா வந்தார். வேர் இஸ் மை மனைவின்னு வந்தார். வந்துட்டு அவர் செத்து கிடக்கிற கையை பிடிச்சு இயேசுவின் நாமத்தில் எழும்புனாரு. எழும்பிட்டாங்க. அவங்க ஒய்ஃப் எழும்பிட்டாங்க. செத்தவங்க உயிரோடு எழும்பி உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே இயேசு பக்கத்துல தோன்றி சொன்னார், மகனே, அவளுடைய ஊழிய நாட்கள் முடிந்து விட்டாரு, என் சமூகத்தில் இளைப்பாறட்டு விட்டு விடு. சொன்ன அப்படியே ஆண்டவர், அது உங்களுடைய சித்தமா எடுத்துக்கொள்ளுங்க. மறுபடியும் உயிர் போய் விட்டாரு. மேஜிக் மாதிரி தெரியுது இல்ல, உண்மையா நடந்தது. அந்த மனிதர் தேவனோடு நடக்கிற மனிதர் ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த், a man with one book. அவரை பற்றி எழுதப்பட்டது பைபிளை மட்டும்தான். லைஃப்ல ஒரே ஒரு புஸ்தகத்தை தான் அவர் வாசித்திருக்கிறார். நியூஸ் பேப்பர் கூட வாசிப்பது இல்லையா. தேவன் படிப்பறிவில்லாதவருக்கு ஞானம் கொடுத்து பைபிளை மட்டும் வாசிக்க வைத்தார். 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை பைபிளை திறந்து வாசித்துக்கிட்டே இருப்பாராம். அந்த மனிதர் வாழ்க்கையில நடந்தது. மனைவியை உயிரோட எழுப்பிட்டார். அடுத்த 5 நிமிஷத்துல எடுத்துக்கொள்ள ஆண்டவர் என்று விட்டுட்டார். இறந்துட்டாங்க. தேவன் சொல்லுகிறார், இளைப்பா